கைஸ், பொருட்டோ டூப்ளோ டெக்ஸ்ட்ல எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கும். எப்படி வந்து பொருட்டோ ஃப்ளையிங் தண்டர் ரீஜன் இந்த மாதிரி ரொம்ப ஆசமான ஜுட்ஸஸ் எல்லாம் எப்படி அவருக்கு தெரியும், யாரு கற்றுக் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்ஸ்லாம் இருக்கும். சாசுகே கூட ஈவன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லையே. ஒருவேளை கோஜி கொஷின் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சாலும் அவருக்கு எஃப்டிஜி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு என்னமோ ரொம்ப கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எஃப்டிஜி தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே கைஸ், பொருட்டோ எப்படி இந்த ஜுட்ஸஸ்லாம் கற்றுக்கிட்டாரு, அது யார் கற்றுக் கொடுத்தா, எப்படி அது வந்து இன்வென்ட் பண்ணாங்க, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா பொருட்டோ கிளாசிக்கில் பொருட்டோக்கு வந்து அப்பயே வந்து ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ரெசிங்கன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து இன்விசிபிள் வேனிஷ் ரெசிங்கன் அண்டு கம்ப்ரஸ் ரெசிங்கன், அதுக்கப்புறம் நார்மல் ரெசிங்கன், ஓகேவா, இந்த மாதிரி சில ரெசிங்கன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்டு வின்ஸ்டெல் ரெசிங்கன் அதுவும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வின்ஸ்டெல் ரெசிங்கன் ஒன்று வின்ஸ்டெல் ரெசிங் ஷூரிக்கன் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இது வந்து அவரா சக்ரா நேச்சரை சேஞ்ச் பண்ணி அவரா கிரியேட் பண்ண அது வேற டைப்பான ஒரு வின்ஸ்டெல் ரெசிங் ஷூரிக்கன் வச்சுக்கலாம். பொருட்டோ கிளாசிக் ஃபுல்லாகவே வந்து மிகப்பெரிய அப்டேட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, மிகப்பெரிய அப்கிரேட் எதுவும் வந்து பொருட்டோக்கு நடந்திருக்காது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெட்டி பயலாவே தான் இருந்திருப்பாரு. சாரி, வெட்டி பயன்னு சொல்ல முடியாது, அதாவது பவர் அப்கிரேடுன்றது ஒன்றும் இருக்காது. ஸோ வந்து சின்ன சின்ன லெவலில் தான் அது கேரக்டர் டெவலப்மெண்ட் வேணா ஆயிருக்கும், ஆனால் பவர் டெவலப்மெண்ட் ஆயிருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் டம்மி பீஸாக தான் சுற்றிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து ஜோகன் ஓப்பன் ஆகும், அதுவும் ஓப்பன் ஆகி உடனே க்ளோஸ் ஆகிடும், அதுக்கும் பெரிய இதெல்லாம் இல்லை. மற்றபடி வந்து மற்றவங்க தான் எப்பயுமே ஓவர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து பீட் பண்ணியிருப்பாரு. இல்லைன்னா மோமோஷிக்கு டேக் ஓவர் பண்ணி மோமோஷிக்கு வந்து முடிச்சு விட்டுருக்கோம். பட் அதுலேருந்து அப்படியே பொருட்டோ டூப்ளோ டெக்ஸுக்கு பார்த்தோன்னா அங்கே வந்து வெறும் 0.1% இருந்த பையன் பவர் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 99.9% பவர்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகி கிடக்குறான். நான் இப்போ பொருட்டோ டூப்ளோ டெக்ஸ்ல இருக்கிற பொருட்டோவோட கம்பேர் வந்து நம்ம நருட்டோ உசுமாக்கி வந்து பேரியன் மூட் இருப்பார்ல, அதோட கிட்டத்தட்ட நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம கவாக்கி வந்து அந்த இது யூஸ் பண்ணியிருப்பாரு தெரியுமா, அந்த ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ராட்ஸ் சொல்லுவாங்க, சரி, அதை யூஸ் பண்ணி அடிக்கும்போது வந்து அது ரொம்ப ஸ்பீடாக வரும். அதை வந்து பேரியான் மூடை வச்சு தான் வந்து நருட்டோவே வந்து இது பண்ணியிருப்பாரு. அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம சாசுகேவாலேயே வந்து அதை ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பொருட்டோ டூப்ளோ டெக்ஸ்ல வந்து பொருட்டோ சிம்பிளாக அதுலேருந்து நவுந்து போயிடுவார். கிட்டத்தட்ட அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டோனமஸ் அல்ட்ரா இன்ஸ்டன்ஸ் மோட் அவேக்கன் பண்ண மாதிரி வந்து அப்படியே அவர் பாட்டுக்கு நவுந்து தப்பிச்சிருவாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்பீடை பார்க்கலாம் நம்ம. ஸோ வந்து பொருட்டோ டூப்ளோ டெக்ஸ்ல இருக்கிற பொருட்டோ வந்து நான் வந்து நருட்டோவோட பேரியான் மூட் அளவுக்கு ஸ்பீடுன்ற விஷயத்தை தான் இங்கே சொல்ல வரேன். பவர் வந்து இனிமே தான் தெரிய வரும் அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அண்டு நம்ம சாசுகே கூட வந்து பொருட்டோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பானா. ஸோ ட்ரைனிங் எடுக்கும்போது, அதாவது பொருட்டோ ஸ்டோரி இருக்குல்ல, எபிசோடு வந்து எண்ட் ஆனதுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். எண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆனிமே வந்து இருக்காது. ஸோ அதோட ஸ்டோரி தான் சொல்கிறேன். பொருட்டோ வந்து சாசுகே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவான், கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுவான் இதுக்காகவே. ஸோ ட்ரெயின் பண்ணும்போது அவன் ட்ரெயின் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் சாசுகே வந்து ஒரு நிலைமையில வந்து ட்ரீயாக மாறி இருப்பான். ஸோ அந்த நிலைமையில கூட சாசுகேவை காப்பாற்றுற அளவுக்கு, அதாவது அந்த இவன் இருப்பான் பார்த்தீங்களா, கோடை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டான் நம்ம பொருட்டோ. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாசுகே அந்த அளவுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கல. சாசுகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஜுட்ஸுஸை வந்து டீச் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எந்த ஜுட்ஸுஸையுமே அந்த நிலைமையில வந்து நம்ம பொருட்டோ வந்து மாஸ்டரே பண்ணாமல் தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த பொருட்டோ வந்து பவர் ஸ்கேலிங்கில் எப்படி வச்சுக்கலாம்னா, வேணா ஒரு 5% வேணா பவர்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பவர் அப் வந்து நடந்திருக்கு, ஜிட்ஸஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் அந்த 0.9% இருந்து இப்போ வந்து ஒரு 5%க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காரு, அவ்வளோதான். ஓகேவா, பவர் அப் சொல்லிக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் பொருட்டோ வந்து எப்படி கோஜி கொஷனை மீட் பண்ணுவார்னா, இந்த மாதிரி சாசுகே வந்து இந்த ட்ரீல மாட்டிப்பாரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து சாசுகே தனியாக தான் சர்வை பண்ணி ஆகணும் பொருட்டோ. ஸோ தனியாக போகும்போது வந்து ஹிடன் லீஃபோட ஷினோபிஸ் கிட்ட மாட்டிப்பான். ஸோ அங்கேருந்து நம்ம கோஜி கொஷன் வந்து காப்பாற்றுவான். ஓகேவா, காப்பாற்றி அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து கோஜி கொஷன் கூட போயிட்டு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பான். சரி, கோஜி கொஷன் சைட் ஆஃப் வியூலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். கோஜி கொஷன் வந்து ஆக்சுவலி வந்து ஆனிமேல செத்துருப்பாரு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் செத்ததை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவர் செத்து பாடி கிடக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக காமிச்சு அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து
வந்து சாகாம தான் இந்த இடத்துல இருக்காரு. அண்ட் வந்து அவர் வந்து அந்த இடத்துல எப்படி தப்பிச்சாருன்ற விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. கோஜி கொஷன் வந்து ஜிரேயால இருந்து குளோனிங் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது வந்து உபயாஷிக்கின்னு நினைக்கிறேன் அந்த ஓட்சுசுகி பேரு. எக்ஸாக்டான நேம் மட்டும் எனக்கு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த காட் ஆஃப் ஓட்சுசுகிஸ்ன்னு ஒரு ஓட்சுசுகி காட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட காலகட்டத்தில் அவளோட உடம்பு வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்து அவரோட உடம்பை வச்சு தான் வந்து அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கார் ஆர்கனைசேஷனில் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கில் அவேக்கன் ஆகிருக்கும். நம்ம கோஜி கொஷனுக்கு மட்டும் எந்த ஸ்கில்லுமே இருக்காது. அந்த மாதிரி வந்து அவர் சாகிற நிலமையில வந்து அவேக்கன் பண்ணுவார். அந்த ஸ்கில் பேர் தான் வந்து டைம் ஸ்கிப்பிங்கா, அதுக்கு எக்ஸாக்டான நேம் தெரியல. சரி விடுங்க, நான் இப்போ கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து அவரால் வந்து டைம் லைனில் அடுத்து என்ன நடக்க போகுது, முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். லைக் நம்ம இருப்பா பார்த்தீங்களா, எய்டாவோட அந்த ஒரு ஐ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எய்டாவோட சென்ட்ரேகானோட சேம் இதுதான். பட் ஆனால் அதை விட பவர்ஃபுல்லுங்க. எப்படின்னா சென்ட்ரேகானை வச்சு இந்த ஒரு டைம் லைன் தான் பார்ப்பா. ஆனால் நம்ம கோஜி கொஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைம் லைனில் வேற கிட்டத்தட்ட ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். மல்டிவர்ஸ்ல வந்து வேற டைம் லைன்ல என்ன நடக்குதோ ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கோஜி கொஷனால பார்க்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அதில் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுறது வந்து பொருட்டோவால் தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து தடுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். ஸோ அதனால தப்பிச்சிருக்கான், அந்த இடத்துல உயிரோட தப்பிச்சிருக்கான் ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவே, பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும். சரி ஓகே, அதுக்கப்புறம் பொருட்டோ மீட் பண்ணுறான், பொருட்டோ ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான், எல்லாம் ஓகே. அப்புறம் கோஜி கொஷனுக்கு எப்படிப்பா அந்த ஃப்ளையிங் தண்டர் ரிஜன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு வேளை அவனுக்கு தெரியாதுன்னா அப்போ அவன் டீச் பண்ணலான்னா அப்போ வேற யார் வந்து டீச் பண்ணியிருப்பா? ஏன்னா மினாட்டோ வந்து ரீஅனிமேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா கிடையாது, வாய்ப்பே இல்லை. மினாட்டோவெல்லாம் ரீஅனிமேட் பண்ண வாய்ப்பே இல்லை. மினாட்டோவை ரீஅனிமேட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த உசுமாக்கிஸோட மாஸ்க்கு ஓகேவா, அதெல்லாம் பண்ணி தான் வந்து அதுலேருந்து தான் வந்து ரீஅனிமேட் பண்ணணும். ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் வந்து இப்போதைக்கு அது பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ரீஅனிமேஷன்ற விஷயம் நடந்திருக்காது கண்டிப்பாக. இந்த இடத்துல நான் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்றத என்னோட சைட் ஆஃப் வியூவில் நான் வந்து இது என்னன்னு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வச்சுக்கலாம் ஓகேவா. நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உங்கள் இஷ்டம் ஓகேவா. என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஆல்ரெடி கோஜி கொஷன் வந்து எல்லா விதமான டைம் லைனும் பார்த்துருப்பாங்க. அந்த டைம் லைன் இது வந்து நம்ம மாங்கால பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஒரு டைம் லைனில் வந்து நம்ம மினாட்டோ ஓகேவா, மினாட்டோ குஷினாலாம் வந்து உயிரோடு இருப்பாங்க. அவங்க வந்து பொருட்டோக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அந்த டைம் லைனை பார்த்து கூட வந்து நம்ம கோஜி கொஷன் கற்றுக்கிட்டு ஆக்சுவலி வந்து அந்த கற்றுக்கிட்டு வந்து அதை வந்து சொல்லி தந்துருக்கலாம் நம்ம பொருட்டோக்கு எஃப்டிஜியை. அண்டு பொருட்டோ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா, ஆக்சுவலி எல்லா டைம்லையும் சேர்ந்து பொருட்டோ வந்து இந்த டைமில் இருக்கிற பொருட்டோ தான் வந்து டம்மி பீஸு. பட் ஆனால் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானாருன்னா, எல்லா டைம்லைனில் இருக்கிற எல்லா பவர்ஸையும் எல்லா அந்த ஒரு டைம்லைனில் பொருட்டோக்கு ஒரு ஜுட்ஸஸ் ஒரு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரியான ட்ரைனிங் இருக்கும், ஒரு மாதிரியான பவர் லெவலில் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டு பொருட்டோ தான் இது ஓகேவா. ஸோ இதனால தான் வந்து இந்த பொருட்டோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, இவ்வளோ ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கா. அதுவும் இல்லாமல் டைம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயமும் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் போட்டு கரெக்டாக செயல் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அதனால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ எக்ஸாக்டாக வந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் இவனுக்கே வெற்றி தேடி வருது. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைஃபுட் ஸ்டுடியோவில் எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பொருட்டோ பிரேக் டவுன் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். அதுவும் வந்து 2 வகையில் போட்டிருக்கேன். கடைசி சாப்டர் மட்டும் ஒன்று வந்து நானே வந்து அப்படியே கொஞ்சம் டப் பண்ணுற மாதிரியே எல்லா டைலாக்ஸையும் கவர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 18 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 நிமிஷம் to 8 நிமிஷத்துக்கு வந்து நான் கதை சுருக்கம் மாதிரி வந்து அந்த ஸ்டோரியை மட்டும் ஒரு லைனாக வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுருக்கேன். 2 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அது இன்னும் பெட்டராக கூட பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, பை கைஸ்.